ஹாய் ஆர்மிஸ், இந்த சேனலில் பிஎல் கண்டென்ட் மட்டும்தான் வரும். பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிஎல் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஆர்மிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிக்கிறாங்க. மிஸ்டர் கிம் அவரோட ஒரே பையனை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவங்கள தான் பார்க்குறாங்க. அந்த பையன் ஒயிட் காஸ்டியூமில் ஒரு ஏஞ்சல் மாதிரி உள்ளார வரான். மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வந்திருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. எத்தனை பேருமே மிஸ்டர் கிம்மோட பையனை மட்டும்தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஆப்போசிட்லேருந்து பார்க்குற பையன் மக்களாக அந்த பையனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஃபாதர் தான், கிம் டேயாங்காகினி ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ஜான் ஜங்குகாகினி கிம் டேயாங்கை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ஸோ இப்படி ஃபாதர் கேட்டோன்னே ரெண்டு பேரும் சம்மதம்னு சொல்கிறதுனால ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் டேயை சாஃப்டாக கிஸ் பண்ணி டேயோட காதுக்கிட்ட போய் வெல்கம் டு த ஹெல் பேபி பாய், என்கிட்ட இருந்தால் தப்பிக்கணும்னு நினச்சா பார்த்தியா, உங்கள் அப்பா அம்மாவே உன்னை என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, இனி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேயை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறான். அவ்வளோதான் டேக்கு இருந்து கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷமும் போயிட்டு அப்படியே வெட்டிங்லாம் அப்படியே முடியுது. இப்போ டேக்குக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு ஜேகேவோட அவங்களுக்குன்னு தனியாக இருக்கிற ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் தங்கிறதுக்காக. அந்த வீட்டுக்கு ஜேகே டேயை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே டைம் நைட் ஸ்கிப் ஆகுது. மெய்டு தான் டேக்குக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் டேயும் ஜேகேயும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ டேக்குக்கு போய்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். டேக்குக் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ். டேயும் ஜேகேயும் காலேஜ் டேஸ்லேயே லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேகே வந்து தேர்ட் இயர் படிச்சிருப்பாங்க, நம்ம டே ஃபஸ்ட் இயர் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஜேகே கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி காலேஜில் எல்லாருக்கிட்டையும் டீஸ் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் டேக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே அவங்க வந்து டே வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பான் ஜேகேயை. ஆனால் ஜேகே வந்து விடாமல் ஜேகேவோட அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பா வந்து கிம் கிட்ட சொல்லி ரெண்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால தான் மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போது இதெல்லாம் டே நினச்சி பார்த்துட்டு ஹால்லேயே இருக்கான். இப்போ பேக் சைடு தான் ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. ஓய்ட்டே, என்ன எவ்வளோ நேரம் எப்படி நிற்கலான் இருக்கா? சீக்கிரம் மேலே வா, உனக்காக நான் ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன். அவ்வளோதான், டேக்கு இங்கே உயிரே இல்லை, செத்தான். அவ்வளோதான், அவனோட பார்வையும் சரியில்லை, அவனோட பேச்சும் சரியில்லை. டே முடிஞ்சிச்சு, இனி ஒன்று யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேக்கும் வேறு வழி இல்லை. ஜேகேவோட ரூமுக்கு போகிறான். ஜேகே வந்து பெட்டில் உட்காந்து மொபைலில் ஏதோ பார்த்துட்ருக்கான். நம்ம டே உள்ளார வரவே இல்லை, டோர்கிட்டே வெளியிலேயே அப்படின்னு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே டேயை பார்த்து ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான் என்னங்கிற மாதிரி. நம்ம டே தயங்கிக்கிட்டே அப்படியே அவன் கையெல்லாம் ரெண்டுத்தையும் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே நிற்கிறான். அப்படியே அது வந்து ஜேகே அது வந்து நம்ம இதை வேணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா? அவ்வளோதான். இப்படி சொன்னதுமே ஜேகேக்கு சமக்கம் வந்துடுச்சு. ஒத்த வாய் மயிரெல்லாம் கிழிச்சிடுவேன். என்ன ஏதோ தெரியாதவனை கட்டி வச்ச மாதிரி ரொம்ப தான் ஓவராக சீன் மேட் போடுற, ஒழுங்கா மூடிட்டு உள்ளவா. ஆனால் நம்ம டே உள்ளார வரவே இல்லை, தயங்கிக்கிட்டே அப்படியே டோர்கிட்டே நிற்கிறான். ஜேகே ஒரு முறை தான், டே எதுவுமே சொல்லலை, உள்ளார வந்துடுறான். ஜேகே கண்ணாலேயே அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது பாரு, அதை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாப்போ. என்ன ஜேகே இது, இதில் என்ன இருக்குது? புருஷன் பொண்டாட்டிக்காக ஆசையாக வாங்கின ஒரு ட்ரெஸ் இருக்குது, போய் அதை போட்டுட்டு வா. நம்ம டேயும் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு பிளாக் ஷர்ட் மட்டும் இருக்குது, அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸி லுக்கில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே டேயோட ஐஸ் அப்படியே வைடாகுது. வைடாகி ஜேகே தான் பார்க்குறான். ஜேகே நக்கலாக ஒரு ஸ்மிர்க் பண்ணுறான் டேயை பார்த்து. போய் போட்டுட்டு வா, என் பொண்டாட்டிக்காக நான் ஆசையாக வாங்கின கிஃப்ட்டு. டே அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறான், ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணாமல். அப்போது டேயோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஜேகே உடனே கண்ணாலேயே ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறான். உடனே டேயும் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான். அந்த ஃபோன் காலில் டேயோட அம்மா தான் பேசுகிறாங்க. ஹலோ அம்மா. டே என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும், சாப்பிட்டியா நீனு? சாப்பிட்டம்மா. டே நான் சொன்னதுலேயே ஞாபகம் இருக்குல்ல, மாப்பிள்ளைக்கிட்ட சண்டை போடக்கூடாது, மாப்பிள்ளைக்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கணும்
புரியுதா? மாப்பிள்ளைகிட்ட வீட்டில் சண்டை போடுற மாதிரிலாம் மாப்பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது சொல்லிட்டேன். மாப்பிள்ளை எது சொன்னாலும் சரின்னு மட்டும்தான் சொல்லணும். அங்கே போய் நின்றுட்டு அவர்கிட்ட முரண்டு பிடிக்கிறது, அவர் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது. சரியா? பொறுப்பாக நடந்துக்கோட்டி. இவ்வளோ நாள் நீ வெறும் கிம்டையாங்க இருந்த. ஆனால் இப்போ உனக்கு பாரு, கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி உன் புகுந்த வீட்டுக்கும் போயிட்ட. இனி நீ மாப்பிள்ளை சொல்கிற மட்டும் தான் கேட்கணும். மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணும். புரியுதா? நம்ம டேயும் அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். சரி, இப்போயும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அம்மா காலை கட் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க. டே தான் ஜேகே அப்படியே பார்த்து பாவமாக பார்க்குறான். ஆனால் ஜேகே நக்கெல்லாம் டேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, மாமியாரே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, அப்புறம் உன் புருஷன் மனசு கஷ்டப்படும்ல, போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. டேக்கும் வேறு வழி தெரியல. இனி இவன் நம்மளை விட மாட்டான், மாமியார் சப்போர்ட் வந்துடுச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறான். டே ஒரு நிமிஷம், நான் கொடுத்த ட்ரெஸ் மட்டும்தான் உடம்புல இருக்கணும், அதை தவிர வேறு ட்ரெஸ்ஸும் உடம்புல இருந்துச்சு, அப்புறம் இந்த 1 வீக் ஃபுல்லாக நீ ட்ரெஸ் இல்லாமல் தான் அந்த வீட்டில் சுற்றணும், பார்த்துக்கோ. டேக்கு அவ்வளோதான், அள்ளு விட்டுறது, தலையிலே அடிச்சுக்கிட்டு அவ்வளோதான், இந்த பொறுக்கி இனி நம்ம சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமும் போயிடுறான். ஜேகே இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். 5 மினிட்ஸ் ஆகுது, 10 மினிட்ஸ் ஆகுது, 15 மினிட்ஸ் ஆகுது. டே வந்த பாடு இல்லை. ஜேகேக்கு பொறுமையே போயிடுது. டே, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? இப்போ நீ வெளியில் வரல, அவ்வளோதான். நான் உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோ, சீனே வேறு மாதிரி இருக்கும் சொல்லிட்டான். ஒழுங்க முறையதான் சீக்கிரம் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறான். அப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜேகேயும் டோர் ஓப்பன் ஆகிற சைட் பார்க்குறான். டே தான் அந்த டிரான்ஸ்பரண்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே இங்கேன்னு கை வச்சு அவன் உடம்பு அப்படியே கவர் பண்ணிகிட்டே வெளியில் வரான். இதெல்லாம் பார்க்குற ஜேகேவோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. அவன் அறியாமலே டேயோட கிட்ட போகிறான். அப்படியே அவனோட ஐஸை பார்த்துக்கிட்டே டே அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே நிற்கிறான். ஜேகே தான், ஏய் கையேடு. நம்ம டே அப்படியே கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே ஹைட் பண்ணியிருக்கான் அவனோட பார்ட்ஸ் எல்லாம். டே கையேடு. போ ஜேகே, நான் மாட்டேன். ஐயோ பாரு, இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம், எல்லாமே தெரியுது. ஐயோ, அந்த மாதிரி பொறிக்க நான் பார்த்ததே இல்லைடா. அதான் இப்போ பார்த்துட்டீல, அப்புறம் என்ன? சரி கையெடு. ரசிக்க விடுடா, சும்மா அங்கங்கன்னு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு காட்டு எல்லாத்தையும். இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு தானே, ஒழுங்கு மரியாதை காட்டு, கையெடு எல்லாத்தையும். நீ விட்டா இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு டே அப்படியே வாளோட அப்படியே பின் பண்ணுறான். பின் பண்ணி டேயோட நெக்கிட்ட போய் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். எத்தனை நாள் ஆசை தெரியுமா உன்னை இது மாதிரி என் ரூமில் நிற்க வச்சு அவனை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி தான் நான் கிடச்சிருக்கேன் அந்த கொடுப்பனை எனக்கு. இதெல்லாம் கேட்குற டேக்கு ஷை ஆகுது. ஜேகே இப்படிலாம் பேசாத, எங்கடா பார்க்குற, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் அப்படியே வந்து ஹைட் பண்ணுறான். அப்படியே நம்ம ஜேகே கிட்டேயோட ஷைனஸை பார்த்து இன்னும் ப்ளஷர் ஆகுது. கையை எடு, ஏன்டா ஃபேஸ் அப்படி கவர் பண்ணிகிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியா, அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கையை அப்படியே வாலில் வச்சு அப்படியே பின் பண்ணுறான். பின் பண்ணி டேயோட லிப்ஸில் சாஃப்டாக போய் கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே அவன் வந்து டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணுறான். அவ்வளோதான், டே இங்கே அப்படியே ஃபுல் டொமேட்டோவாக நிற்கிறான். அப்படியே டொமேட்டோ மாதிரி அப்படியே ரெட்டிஷான்ட்டு நிற்கிறான். ஐயோ வெக்கப்படுறானே. ஐயோ டே நீ இப்படி வெக்கப்படுறத பார்த்து என் தம்பியும் வெக்கப்படுறான்டா அவனை பார்க்கறதுக்கு. ஜங்குக்கு இப்படி டபுள் மீனிங்கில் பேசுகிறத பார்த்து டேக்கு இன்னும் ஷை ஆகுது. ஜங்குக்கு அப்படியே டேயை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். ஜங்குக்கு அவனோட ஷர்ட்டை அப்படியே அன்பட்டன் பண்ணிக்கிட்டே டே மேலே ஹோவர் ஆகிறான். அவ்வளோதான், டேக்கு இன்னும் ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஜேகே இப்போ நம்மளுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக டே கேட்குறான். ஜேகே டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே, கண்டிப்பாக வேணும், இன்றைக்கே வேணும், இப்போயே வேணும். ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே டேயோட நெக்லெல்லாம் அப்படியே ஹிக்கி மிக் பண்ணுறான். எத்தனை வருஷம் ஆசை தெரியுமா உன்னை இப்படி என் ரூமில் என்னோட பெட்டில் அவன் உடம்ப ஒட்டு துணி இல்லாமல் பார்க்குறதுக்கு. கொடுத்து வச்ச வேண்டாம் அந்த ஜேகே. ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா அவன் உடம்பு. பொண்ணுங்கக்கிட்ட கூட இல்லைடா இப்படிலாம். ஆண்டவன் உன்னை பொண்ணாக படைக்க வேண்டியது, என்ன பண்ணுறது.
கடைசி நேரத்தில் பையனை அனுப்பி விட்டுட்டான். பரவாயில்ல, பையனாக இருந்தாலும் என்கிட்ட தானே வந்து சேர்ந்துருக்க. அது வரைக்கும் இந்த ஜேக்கு கொடுத்து வச்சவன் தான். பாரான் எப்படி அங்கங்கே என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் அப்படி கரெக்டாக இருக்குவான் உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு டேயோட நெக்கை அப்படியே பைட் பண்ணுறான். ஜேகே வலிக்குது மெதுவாக. ஜேகே அப்படியே பேசிக்கிட்டே டேயோட பாட்டமில் அப்படியே கை வச்சு ரப் பண்ணுறான். எனக்கு தெரியும்டா பொறுக்கி, நீ என் உடம்புக்காக தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதான் பார்த்துருக்கேனே. ஸ்கூல் படிக்கும்போதே அங்கங்கே கடிப்பேன், அங்கங்கே தடவுவேன். இப்போ நம்ம பொண்டாட்டியாகவே ஆயிட்டேன், சும்மாவா விடுவேன்? எனக்கு தெரியும் உனக்கு என் உடம்பு மட்டும் தான் கண்ணுன்னு. அதுக்காக தானே என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டப்போ. இதே இப்போ இந்த மாதிரி உடம்பு இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா தானே என்ன? இப்படிலாம் டே சொன்னதுமே ஜேகேக்கு அப்படியே அந்த ப்ளஷர் மூட் அப்படியே வந்து ஃபேட் ஆகுது. ஃபேட் ஆகி அப்படியே டேவே ஒரு மாதிரி பார்க்குறான். இல்லை எனக்கு புரியல, இப்போ என்ன சொன்ன நீன்னு திரும்பி சொல்லு. டே என் கண்ணை பார்த்து சொல்லிப்ப. நீ சொன்னதை இப்போ திரும்பி என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். நீ என் உடம்புக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். அவ்வளோதான். ஜேகேக்கு செம கோவம் வந்துடுது. ஜேகே கையை ஒரு முறுக்கு தான் முறுக்கி டே பக்கத்தில் இருக்கிற பில்லோலேயே ஒரு பஞ்சு தான். டே அப்படியே ஃப்ளென்ச் ஆகிடுறான். ஜேகே என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறேன்? எது உன் உடம்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அதுக்காக தான் 3 வருஷம் உன் சூத்து பின்னாடியே அலைஞ்சேன்னு நினைக்கிறியா? இந்த உடம்பு வேணும்னா எப்போயோ உன்னை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிருப்பேன். உன் உடம்புக்காக தான் 3 வருஷமாக உன் சூத்து பின்னாடி அலைஞ்சேன்னு நினைக்கிறியா நீனு? இல்லை நீ இப்படி தான் நினச்சிட்ருக்கே இவ்வளோ கேவலமாக என்ன? நான் நினச்சேன்னா 100 பொண்ணு என்ன 1000 பொண்ணு என் ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஏன் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? 100 பொண்ணு இல்லை 1000 பொண்ணு இல்லை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? டே இப்படி ஜேகேவை கோவப்படுத்துகிற மாதிரி எதிர்த்து பேசவும் ஜேகேக்கு இன்னும் கோவம் வந்துடுது. ஒத்த வாயை மூடிடு, என்னை எதுவும் பேச வைக்காத. உன் பின்னாடி எத்தனை வருஷமாக அலையிறான்? உன் உடம்புக்கு தான் அலையிறானா நான்? இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது? புறம்போக்கு மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா பொறுக்கி புறம்போக்கு மாதிரி தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டே மேலேருந்து ஜேகே எழுந்து வெளியில் போயிடுறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அன்றைக்கி நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. காலையில் டே தான் ஒரு 9 o'clock மாதிரி எழுந்து வெளியில் வரான். பார்த்தா மெய்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டில் வேறு யாருமே இல்லை. டேயும் மெய்டுக்கிட்ட போயிட்டு ஜேகே எங்கே? தம்பி சார் ஆஃபீஸ் 8 o'clockலாம் போயிட்டாங்க தம்பி. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணுவேன். ஸோ நம்ம டேயும் எதுவும் சொல்லலை. அவனும் அப்படியே மேலே போயிடுறான் அவனோட ரூமுக்கு. அப்படியே 2 days 3 days 5 days அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஆனால் ஜேகே டேக்கிட்ட பேசவே இல்லை, டேயை பார்க்குறதும் கிடையாது. ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக வரான். அதேமாரி டே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஸோ டேக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம தப்பாக பேசினதுனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி இப்படி பேசினதுனால தான் ஜேகே கோச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கான் அப்படிங்கிறது நம்ம டேக்கும் புரியுது. அப்படியே ஒரு 3 days ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் தான் டேயை பார்க்கறதுக்காக டே வீட்டுக்கு வரான். ஜிமின் கிட்ட டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இந்தமாரி ஃபஸ்ட் நைட்டில் இந்தமாரி நடந்துருச்சு, நான் இதேமாரி வார்த்தை சொன்னேன், ஜேகே இதேமாரி சொன்னேன், ஜேகே அதுக்கு இதேமாரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே ஜிமின் கிட்ட சொல்கிறான். ஜிமின் ஒரு முறை தான் டேயை, அட பாவி, யாராவது ஃபஸ்ட் நைட்டில் போய் புருஷன்ட்ட இந்தமாரி பேசுவாங்களா? டே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிறடா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஏதோ தெரியாதவனை கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி பேசி வச்சுருக்க அவன்கிட்ட போய். ஏன் உன் புருஷனுக்கு உன் உடம்பு பிடிச்சிருந்தா என்னப்போ? ஏன் நீயும் ஜேகே உடம்பு சைட் அடித்ததில்ல? எத்தனை ஜிம் வீடியோ பார்த்துருக்க? அவன் ஒர்க் அவுட் பண்ணுறப்பெல்லாம் தெரியாமல் மறைஞ்சு எத்தனை டைம் பார்த்துருக்க? இதேமாரி யாராவது போய் ஃபஸ்ட் நைட்டில் பேசுவாங்களா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாட்டே? இதே இந்த இடத்துல மட்டும் சுகாவாக இருந்திருக்கணும், உன் வாய் மயிரெல்லாம் உடச்சி கையில் கொடுத்துட்டு போயிருப்பான். ஏதோ ஜேகேவாக இருந்ததுனால சும்மா விட்டுட்டு போயிட்டான் அவனை. டேய் இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளதுரா, பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான்ட்டே இப்படிலாம் பேச முடியும், போகிற வரவன்ட்டே பேச முடியும். ஏன் உனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லு ஜேகே கிட்ட இப்படி பேசணுன்னா? சரி அப்படி உனக்கு இப்போ இஷ்டம் இல்லை, கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அதுக்கு இந்த மாதிரி தான் வார்த்தை சொல்லுவியா நீனு? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் ஜேகே உங்ககிட்ட மட்டும்தான் பேச முடியும், நீ ஜேகே கிட்ட மட்டும்தான் பேச முடியும், புரியுதா? இதில் எந்த தப்பும் கிடையாது. ஃபஸ்ட்டு போயிட்டு ஜேகே கிட்ட சாரி சொல்லு. சுகா என்னை இதை தாங்குறானே, சுகா ரூமில் எப்படி இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
ஸோ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோட்டே. ஃபஸ்ட்டு போயிட்டு ஜேகே கிட்ட பேசி சாரி சொல்லி நீ அப்போ எதனால் அப்படி தப்பாக பேசின அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வச்சு 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி மேரேஜ் ஆகியே உங்களுக்கு 20 days ஆகிடுச்சு. இன்னும் நீ இப்படியே இருந்த அவ்வளோதான், எவளாவது உன் ஜேகே கொத்திட்டு போயிடுவா. அப்புறம் நீ தலையில் கையை வச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்படிலாம் ஜிம்மின்னு சொன்னதும் டேக்கு ரொம்ப பயமாகிடுது. ஐயோயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் பொறுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மினா இப்படிலாம் சொல்லாதடா, பயமாக இருக்குது. உண்மையை தான் சொல்கிறேன் நான். பின்ன உனக்கே தெரியும் ஜேகே எத்தனை வருஷமும் உன் பின்னாடி சுற்றி உன்னை லவ் பண்ண வச்சான்னு. இப்போ நீ தான் வேணும்னு அவங்க அப்பாக்கிட்ட அடம் பிடிச்சி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்கிட்ட போய் இப்படியா பேசுவேன் நீனு? ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணுற வழியை பாரு. இதை அப்படியே விட்ட அவ்வளோதான், அப்புறம் உன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம்ல பார்த்துக்கோ. ஜிம்மின் இப்படி சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேயும் இப்போ உடனே கிளம்பி ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். ஜிம்மின் இப்படி சொன்னதுனால டேக்கு பயம் வந்துடுது. இல்லை டே, டைம் யூஸ் பண்ண வேணாம், நம்ம போய் ஜேகே கிட்ட பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அங்கே ஜேகே அவனோட கேபினில் பக்கத்தில் ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு லாயர் கூட பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் டே வெளியிலேருந்தே பார்க்குறான். அது அப்படியே ஒரு மிரர் டோர் தான். ஸோ அதனால் உள்ளார எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறது லைட்டாக கேட்குது வெளியிலையும். அந்த லாயர் நிறைய பேப்பர்ஸ்லாம் காமிக்கிறாரு. பார்த்தா அதில் ஜேகேவும் சைன் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அந்த லாயர், சார் இப்போ இது அவசியமாக இதை பண்ணி தான் ஆகணுமா? உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகி 1 month கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ண சொன்னது எனக்கு எதாவது தப்பாக இருக்குது சார். எதுக்கும் டே சார்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும். எனக்கு தெரியும் லாயர், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களை நான் எதுக்கு வர சொன்னனோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். எனக்கு தெரியும் என் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கணும்னு. அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேணாம் எதுவும். இதெல்லாம் கேட்குற டேக்கு ரொம்ப அழுகையாக வருது. அதனால் ஜேகேயை பார்க்காம வீட்டுக்கு அழுதுகிட்டே ஓடிடுறான் டே. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அவனோட கேபினில் உட்காந்து. அப்போ அவனுக்கு வீட்டிலேருந்து கால் போகுது. அவ்வளோதான், கால் அட்டன் பண்ணதுமே ஜேகே அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா டே ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கான். பெட்டில் ஒரு ஓரமாக கார்னரில் உட்காந்து அழுதுட்ருக்கான். அப்படியே அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே அழுது அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஐஸ்லாம் அப்படி வீங்கி போய் இதை பார்க்குற ஜேகேக்கு உயிரே இல்லை. வேகமாக டே கிட்ட தான் போகிறான். போய் டேக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படியே போய் உட்காடுறான். ஆனால் டே ஜேகேயோட ஃபேஸே பார்க்கல. அவன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே சாஃப்டாக டேயோட ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறான். டே என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்ருக்க? என்னாச்சு? மேடு கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நேரமாக நீ அழுதுட்ருக்கன்னு. டே என்னாச்சு? இங்கே பாரு, என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பார்க்க வைக்கிறான். ஆனால் டே ஜேகேவோட ஐஸை பார்க்காம அப்படியே கீழே குனிஞ்சு இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். டே இங்கே பாரு, டே சொல்லு, ஏதாவது அடிபட்டுடுச்சா உனக்கு அப்படின்னு டேயோட ஃபேஸு, ஹெட்டு, நெக்கு, ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஏதாவது அடிபட்டுருக்கான்னு. ஆனால் டே ஜேகேயோட ஃபேஸே பார்க்கல. அவன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே அப்படியே மெதுவாக டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பார்க்க வைக்கிறான். டேயோட ஃபேஸ் அப்படியே செவந்து போய் இருக்குது அழுது. ஜேகே அப்படியே அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே பார்க்க வைக்கிறான் டேயை. சொல்லு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ அழுதுட்ருக்க? உன்னை யாராவது கஷ்டப்படுத்தினாங்களா? இல்லை யாராவது எதாவது சொன்னாங்களா உன்னை? சொல்லு, இங்கே பாரு டே, என்னை பார்த்து சொல்லு, என்னாச்சு உனக்கு? அப்போ டே டியரி ஐஸோட ஜேகேவை பார்க்குறான். எனக்கு நீ டிவோர்ஸ் தானே தரப்போற? ஜேகே இல்லைங்கிற மாதிரி தலையாடுறான். இல்லை, நீ போய் சொல்கிற. எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு உன் ஆஃபீஸ்க்கு வந்தேன். நீயும் லாயரும் பேசினது நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு நீ டிவோர்ஸ் தந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தானே என்ன அனுப்ப போகிற. எனக்கு தெரியும் என்னை நீ எங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன்னு. நான் அன்றைக்கி தெரியாமல் அப்படி பேசிட்டேன் ஜேகே, ப்ளீஸ் என்னை அனுப்பிடாத. நான் எங்கள் வீட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுகிறான். அன்றைக்கி நான் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன் ஜேகே, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் ஜேகே எனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்காத. நான் உன் கூடயே இருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. நான் அன்றைக்கி அப்படி எதுவும் தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் அப்படிலாம் நான் பேச மாட்டேன். என்கிட்ட டெய்லி பேசு ஜேகே, என்கிட்ட பேச மட்டும் இருக்காது. நீ பேசாமல் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறான். உடனே ஜேகேவும் டே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் பொண்டாட்டி, இதுக்காக போய் யாராவது உனக்கு டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? உனக்கு யார் சொன்னானா உனக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறான்னு?
எனக்கு தெரியும், நீயும் லாயரும் நான் பேசினதை நான் கேட்டுட்டேன். நானும் லாயரும் பேசினது டிவோர்ஸ் பற்றி கிடையாது, அது புது ப்ராஜெக்ட் பற்றி, அவ்வளோதான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா? நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தவங்க அனுப்ப போகிறேன்னு. இதுக்காக போய் யாராவது அவனை போய் டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? இதுக்கு அவனை கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வருஷக்கணக்காக வெயிட் பண்ணி சொல்லு. அப்படியே டேயோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே சாஃப்டாக தொடச்சி விட்டு டேயோட ஃபோர் ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்போ நிஜமாக எனக்கு டிவோர்ஸ் தரலையா? எனக்கு இல்லைடா, தரலடா. நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு போய் நான் தருவேனா அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஃபேஸை அப்படியே கட் பண்ணிக்கிறான். டே அப்படியே பெண்ட் பண்ணி ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேவும் அப்படி மெதுவாக டேயோட முதுகில் அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறான். இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் மேட்ரே கிடையாது. அன்றைக்கி நீ சொன்னது கோவமாக இருந்துச்சு தான், ஆனால் அதுக்காக நான் அதையே மனசில் வச்சிட்ருல. நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும் உனக்கு இப்போ ஓகேவான்னு. உன்கிட்ட கேட்காம நீ மூவ் பண்ணது என்னோட தப்பு தான். அதுக்காகலாம் நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு அதெல்லாம் மேட்ரே கிடையாது. எனக்கு நீ தான் வேணும். உன்னோட சிரிப்பு, உன்னோட ஹக்கு, நீ என்கிட்ட அப்படி துடுக்குத்தனமாக பேசுவியே அந்த பேச்சு, அது மட்டும்தான் எனக்கு வேணும். மற்றபடி இந்த மேட்ரு அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு நீ இருக்கணும், என் லைஃப் முழுக்க நீ இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு வேணாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம நிறைய லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உனக்கு எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அங்கெல்லாம் போகலாம். இப்படிலாம் ஜேகே சொன்னதும் ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே பார்த்து எனக்கு ஓகே ஜேகே. எதுக்கு ஓகே? லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஜேகே அப்படியே சாஃப்டாக ஸ்மைல் பண்ணுறான். டேயோட ஃபோர் ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். டேயும் அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறான். சிரித்து ஜேகேவோட ஹெட்டு, ஃபோர் ஹெட்டு, சீக்ஸு, ஐஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டேயும் ஜேகேவை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜேகேயும் டேயை அப்படியே கிஸ் பண்ணுறான்.